गाइस நீங்க பார்த்திருக்கிற மிஸ்டர் சன் சிட்டி vlog guys இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போறது ஒரு எக்ஸ்பென்சிவான பாக்ஸ் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம இதை வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு திறந்து காட்ட போகிறேன். அண்ட் இது நம்ம எதுக்காக வாங்கணும் அப்படின்ற ஒரு சில ரீசனையும் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். பாக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இது வந்து ஒரு ஃபோனுங்க. ஆமாம், மோட்டோலேருந்து இந்த ஃபோனை வந்து வாங்கியிருக்கோம். எதனால் அப்படின்னா ஒரு ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபோனில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சருமே இந்த ஒரு பட்ஜெட் ஃபோனில் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்ம அமேசிங்காக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஐஃபோனில் இல்லாத எக்கச்சக்கமான சிறப்பு அம்சங்கள் இந்த ஒரு பட்ஜெட் ஃபோனில் இருக்குது. இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 23,000க்கு நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்லாம் வாங்கியிருந்தோம். அன்பாக்சிங் இதையும் ஒரு அன்பாக்சிங்கை போட்டு விடுவோமே, உங்களுக்கு மேபி ஃபோன் வாங்குற இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ. வாங்க பொட்டியை திறந்து இதுக்குள்ளே ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்படி ஆப்பிள் இல்லாத சிறப்பு அம்சம் என்ன இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த மோட்டோவோட ஃபோன் மாடல் வந்து மோட்டோ H50 ஃபியூஷன் அப்படின்ற ஒரு ஃபோனு. நிறைய ரிவ்யூலாம் பார்த்தேன். பர்ஃப்யூம் அடித்து இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களாம். பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கிங்னாப்பா, ரொம்ப வேறு லெவலில் வந்துருக்கு. லைட்டாக பர்ஃப்யூம் வாட வருது தான். உனக்கு வருதாப்பா? லைட்டாக வருது. ஓகே, இப்போ பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். இந்த ஃப்ளிப்கார்ட்காரங்க அவங்கள ஒரு சின்ன அன்பாக்சிங்கை போட்டு விட்டாங்க. கடமைக்கு அப்படியே எடுத்து கடை அன்பாக்சிங் தூக்கி போடுறாங்க. நமக்கு தானே தெரியும் காசு போட்டு வாங்குகிற ஃபோனோட அருமை என்னென்னு. இதுதான்ப்பா மெயினாக சொல்லணும். நம்ம ஐஃபோன்லேயே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் நான் சொன்னேன்ல, இதுதான் சார்ஜரு. ஐஃபோன்லாம் வாங்கினா இப்போ சார்ஜரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது சார்ஜரை உள்ளே கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னன்னா, ஃபோனுக்கு மொபைல் கேஸும் அவங்களே கொடுக்குறாங்க. ஒரு 20,000 25,000 ஃபோனுக்கே கேஸு கொடுத்து சார்ஜர்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் 70,000 80,000 1.5 லட்சத்துக்கு வாங்குகிற ஐஃபோன்லேயும் எதுவும் கிடையாது அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, கேஸெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம மெயின் கேஸுக்கு வரும். நம்மளோட ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுதானே எல்லாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ராப்பிங் என்னப்பா அழகாக கழிக்கலாம். லுக் அட் திஸ் காய்ஸ், நம்மளுடைய ஃபோன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நல்ல பர்ஃப்யூம் வாசனை ஆளை தூக்குது, வேறு லெவலில் இருக்குது. வாசனை இழுக்குது அப்படியே. காய்ஸ், இதுதான் நம்மளுடைய நியூ H50 ஃபியூஷன் அண்ட் திஸ் இஸ் ஐஃபோன். ரெண்டுக்கும் கம்பேரிசனை பாருங்கள். இந்த ஃபோனோட ஐஃபோனோட இந்த ஃபோன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அடேங்கப்பா, சைஸ்லேயுமே வந்து நல்லா பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சைஸ் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி எட்ஜ் டிஸ்பிளே OnePlusோட மிகப்பெரிய ஃபேன். ஃபஸ்ட்டு ரெட்மி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் ஒரு 5-6 ஃபோன் OnePlusஸாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ OnePlusலாம் முன்ன மாதிரி இல்லை. அதனால் டேரெக்டாக ஆப்பிளுக்கு தாவினேன். ஆப்பிள் என்னென்னா நல்லா தான் இருக்குது. ஆப்பிள் என்ன 70,000 கொடுத்து வாங்கினாலும் 25,000 ஃபோனில் இருக்கிற ஃபியூச்சரு இன்னமும் 70,000 ஃபோனுக்கு ஆப்பிளில் வரல. இதில் இருக்க ஃபியூச்சரு முக்கால்வாசி இதில் வரத்துக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷம் ஆகும். அப்போ தான் இதுக்காகவே வரும். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நம்மளோட மோட்டோ ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டப்பு கிட்டப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறமேலு பார்ப்போம். காய்ஸ், ஃபைனலி நம்மளுடைய மோட்டோ என்னுடைய பர்சனல் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னடா அவன் அன்பாக்சிங்லாம் பண்ணி ரிவ்யூஸ் பண்ணுறானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபோனு கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கி ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னுடைய ஃபஸ்ட்டு சேனலே டெக் சேனல் தான். ஆக்சுவலாக நான் ஒரு டெக் யூடியூபராக மாற வேண்டிய ஆள். இப்போ வந்து அன்பாக்சிங் யூடியூபராக மாறி இருக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. ஸோ மோட்டோ H50 ஃபியூஷனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன். முக்கியமாக ஐஃபோனை கம்பேர் பண்ணி பார்த்தேன். கேமரா டிபார்ட்மெண்ட்டில் வேறு லெவலில் ஐஃபோனே தூக்கி சாப்பிட்ருச்சு. நான் சாம்பிள் இமேஜஸ் 2 இமேஜஸ்மே உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 120Kல ஃபோன் வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மோட்டோட H50 ஃபியூஷன் ஒரு பெஸ்ட்டு ஃபோனுங்க. டிஸ்பிளேயாக இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும், ஐஃபோனே தூக்கி சாப்பிட்ருச்சு வேறு லெவலில். 70,000 ஃபோனில் இல்லாத எக்கச்சக்கமான ஃபியூச்சரு இந்த 23,000 ஃபோனில் இருக்குது அப்படின்றத என்னால் நம்ப முடியலை. எனிவே, ஆப்பிள் ஃபேன்ஸ் அது தனி, ஆண்ட்ராய்டு ஃபேன்ஸ் அது வேறு. என்ன தான் இருந்தாலும் ஆப்பிள் தான், ஆண்ட்ராய்டு தான். இருந்தாலும் என்னைய கேட்டால் ஒரு 23,000 ஃபோனில் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் ஏன் ஐஃபோனால் கொடுக்க முடியல? இதில் இருக்கிற ஃபீச்சர்லாம் ஐஃபோனில் வரத்துக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அப்போ தான் இதில் எல்லா ஃபீச்சரும் கொடுப்பாங்க.
முக்கியமாக சொல்லணும்னா இந்த ரெஃப்ரெக்ஷன் ரேட் இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபோனோட இந்த ஃபோனை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் செம்ம ஃபாஸ்ட்டாகவும் இந்த ஃபீல் ஆகும். அண்ட் கேமராவெலாம் வாய்ப்பே இல்லை. ஐஃபோன்லாம் மிரட்டி விட்டுருச்சு, தூக்கி சாப்பிட்ருச்சு. 70,000 ஃபோனை விட 23 ஃபோன் சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சதுரிடுவீங்க. அந்த மாதிரி செம்ம சூப்பராக இருந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃபோன் 25K வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபோனு சூப்பர் ஃபோனு. பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு சூட்டான ஃபோன் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஐக்யூ வந்து ட்ரை பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸில் அது நல்லா இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் OnePlus, சாம்சங் இந்த மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணுறது? ஸோ விவோ, ஓப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மோட்டோ, ஐக்யூலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே சூப்பராக வந்து இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நல்லா இருக்குது. ஸோ வாங்கணும். ஒரு சின்ன அன்பாக்சிங் அப்படியே உங்களுக்கு நல்ல ஃபோனை உங்கள்கிட்டையும் சொல்லலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக தோணுச்சு. அண்ட் இதுதான் என்னோடய ப்ரைமரி ஃபோனாக நான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன். ஆப்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு போர் அடிக்குது. ஏன்னா நிறைய புது புது டெக்னாலஜிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறது? இந்த மாதிரி அப்பப்போ ஆண்ட்ராய்டு டு ஆப்பிள், ஆப்பிள் டு ஆண்ட்ராய்டு மாறிட்டே இருந்தால் தான் எல்லா ஃபியூச்சரும் நம்மளால் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இது ஜஸ்ட் ஐஃபோன் மண்ணு மாதிரி ஒன்றுமே இருக்காது. அதனால் ஆப்பிள் தான், அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, எனிவே இந்த மோட்டோ G50 ஃபியூஷன் உண்மையிலே சூப்பராக அல்டிமேட்டாக வந்து இருக்குது. வாங்க நினச்சிங்கன்னா அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்படியே இமேஜஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.